மிக முக்கியமான ஒரு விஷயம் லங்கனம் பரம ஔஷதம். லங்கனம்னா என்னதுங்க? ஃபாஸ்டிங். பரம ஔஷதம் அப்படின்னா பெரிய மருந்து. இருக்கக்கூடிய மருந்துகளே மிக பெரிய மருந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபாஸ்டிங். நோயிலே படுப்பதென்ன கண்ணபிரானே, நோன்பிலே உயிர்ப்பதென்ன கண்ணபிரானே, பாரதியார் வந்து அழகாக சொல்லியிருக்காரு. அந்த ஃபாஸ்டிங் இருக்கும் பொழுது உடம்புல அந்த எலிமினேட்டிவ் சேனல்ஸ், அதாவது அந்த உடம்புல கூடிய கழிவு நீக்க உறுப்புகள்லாம் அதிகமாக வேலை செய்யும். சில பேருக்கு இந்த பல உணவுகள் கொடுத்துருப்போம், சில பேருக்கு 2-3 தடவை கூட மோஷன் போயிருக்கும், சில பேருக்கு உடம்புல உஷ்ணம் அதிகமாக தெரியும். ஃபாஸ்டிங் இருக்கும் பொழுது உடம்புல கூடிய கழிவுகள் அதிகமாக வெளியேறும். இயற்கை உணவுகளை சாப்பிடும் பொழுது கழிவுகள் வெளியே போச்சுன்னா அது பயப்படக்கூடாது. நிறைய பேருக்கு நேற்று கேட்டேன், யாருக்காவது தலை பாரம் இருக்கா, வாமிட்டிங் இருக்க மாதிரி இருக்கா, அல்லது மோஷன் அடிக்கடி போகுதா, சில பேர்த்த கேட்டேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த பல உணவுகள் சாப்பிடும் பொழுது உடம்புல கூடிய கழிவுகள் அதிகமாக இருந்ததுன்னா உடம்பு வந்து அதை வெளியேற்றுவதற்கான முயற்சியை பண்ணும். இதில் ஃபாஸ்டிங்கில் இன்னும் அதிகமாக பண்ணும். ஸோ அதனால் அதை பார்த்து பயப்படக்கூடாது. தலை பாரம் இருந்தால் என்ன பண்ணலாம், ஆவி பிடிச்சிக்கலாம். லூஸ் மோஷன் போச்சுன்னா ஒரு 5 தடவை வரையும் வெயிட் பண்ணலாம். அதுக்கு மேலேயும் போச்சுன்னா கொஞ்சம் கருவேப்பிலையை மோரில் போட்டு நல்லா மிக்சியில் அரைத்து வடிகட்டி குடித்தோம்னா லூஸ் மோஷன் அரெஸ்ட் ஆகிடும். கருவேப்பிலை மோர். கிரானிக் டயரியா, ரொம்ப நாள் டயரியாவாக இருந்ததுன்னா நீங்கள் கருவேப்பிலை மோர் குடிச்சிங்கன்னா அந்த லூஸ் மோஷன் வந்து அரெஸ்ட் ஆகிடும். ஃபாஸ்டிங்கில் 3 விதமான ஃபாஸ்டிங் உண்டு. ஒன்று ஃப்ரூட் ஃபாஸ்டிங், 2வது ஜூஸ் ஃபாஸ்டிங், 3வது வாட்டர் ஃபாஸ்டிங். வெறும் பழங்களை மட்டும் ஒரு நாள் முழுதும் குடித்து சாப்பிட்டு இருக்கக்கூடிய அந்த ஃபாஸ்டிங் வந்து ஃப்ரூட் ஃபாஸ்டிங். வெறும் பழச்சாறுகள், ஜூஸ் மட்டும் ஒரு நாள் ஃபுல்லாக குடிக்கிறது, 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை. எலுமிச்சை சாறு, இளநீர் அல்லது சாத்துக்குடி ஜூஸ், இது மாதிரி வந்து பழச்சாறுகளை மட்டும் சாப்பிட்டு ஃபாஸ்டிங் ஜூஸ் ஃபாஸ்டிங். வெறும் தண்ணீரை மட்டும் குடித்திருக்கக்கூடிய ஃபாஸ்டிங் வாட்டர் ஃபாஸ்டிங். ஸோ இப்போ அந்த ஃபாஸ்டிங் இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, சில முக்கியமான விஷயங்கள் உடம்புல கிடைக்கும். யூரின் போகும்போது பேட் ஸ்மெல் இருக்கும். வேர்வையில் வந்து என்ன ஆகும், ஒரு பேட் ஸ்மெல் வரும். யூரின் போகும்போது பேட் ஸ்மெல் இருக்கும், வேர்வையில் பேட் ஸ்மெல் வரும். மோஷன் போகும்போது ஒரு பேட் ஸ்மெல் வரும். என்ன காரணம்? கழிவு நீக்கும் போது. ஒரு சாக்கடையை சுத்தம் பண்ணும் பொழுது பேட் ஸ்மெல் வர மாதிரி உடம்புல கூடிய கழிவுகள் வெளியே போகும்போது பேட் ஸ்மெல் இருக்கும். இந்த கழிவுகளை நீக்கம் செய்யும் பொழுது உடம்புல பெரிய மாற்றங்கள் நடக்கும். உடம்பு தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். அப்போ வந்து இந்த 1 நாள் ஃபாஸ்டிங் நம்ம இருக்கலாம், 3 நாள் ஃபாஸ்டிங் இருக்கலாம், 5 நாள் ஃபாஸ்டிங் இருக்கலாம். சிம்பிளாக சொல்ல போனோம்னா, முதல் நாள் நைட்டு பழங்கள் சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் ஃபுல்லாக வெறும் பழச்சாறுகள் மட்டும், எலுமிச்சை சாறு, இளநீர், இது 2 மட்டும் போதும். மாறி 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் குடிச்சிக்கலாம். அதுக்கு அடுத்த நாள் காலையில் நீங்கள் பழங்களோட அந்த ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணலாம். இந்த ஃபாஸ்டிங் இருக்கும்போது ஏற்படக்கூடிய சவால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபாஸ்டிங் இருப்போம், இன்றைக்கி சரி நாளைக்கு ஃபாஸ்டிங் இருந்ததெல்லாம் முடிவு பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், இங்கேருந்து போனதுக்கப்புறம் போயிடுறோம். அதில் ஏற்படக்கூடிய சவால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபாஸ்டிங் இருக்கலாம்னு முடிவு பண்ணுவோம், ஆனால் வீட்டில் யாரும் நான்லாம் இருக்கல, நீங்கள் இருந்துக்குப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ என்ன ஆகும், சாதாரணமாக ஒரு ரசம் வைப்பாங்க, சாதாரணமாக வைக்கக்கூடிய ரசம் தான். அன்னைக்கு எப்படி இருக்கும் அந்த ஸ்மெல்? அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து அப்படி இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 புலன்களையும் ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும் ஃபாஸ்டிங். ஃபாஸ்டிங் தொடர்ச்சியாக இருந்தோம்னா பக்கத்து ரூமில் ஒரு குண்டு ஊசி விழுந்தாலும் என்ன ஆகும், ஏதோ குண்டு ஊசி விழுந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குது பக்கத்து ரூமில். அப்போ காது கேட்கக்கூடிய திறனை அதிகமாக்கிறோம். கண் பார்வை திறன், விஷன் வந்து பளிச்சுன்னு இருக்கும், கண் பார்வை திறனை அதிகப்படுத்தும். அதே போல் இந்த உடம்புல தொடு உணர்வை அதிகப்படுத்தும், நரம்பு மண்டலங்களை ஆக்டிவேட் பண்ணிவிடும். இந்த ஃபாஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் செல்லை கொன்னுடும். இந்த உலகத்தில் கேன்சர் வராமல் பார்த்துக்கொள்வதற்கு ஒரே ஒரு மருந்து தான் இருக்குது. என்ன மருந்துங்க? லங்கனம். லங்கனம் மட்டும்தான் வந்து இந்த கேன்சர் வராமல் பார்த்துக்கொள்வதற்கு உள்ள மருந்து. ஆட்டோஃபேகோசைட்டோசிஸ், அதாவது ரத்த வெள்ளை எடுக்கலானது கேன்சர் செல்களை, இம்மெச்சூர் கேன்சர் செல், 5 வருஷத்துக்கு அப்புறம் கேன்சர் வருது, இன்னும் 1 வருஷம் கழிச்சு கேன்சர் வரப்போகுதுன்னா அந்த கேன்சர் செல்களை இப்பயே அழிக்கக்கூடிய ஆற்றல் எதுக்கு அப்படி இருக்குன்னா இந்த ஃபாஸ்டிங் மட்டும்தான் இருக்குது. மகாத்மா காந்தியடிகளுக்கு மிக பிடிச்ச சிகிச்சை வந்து 2 சிகிச்சை. ஒன்று ஃபாஸ்டிங் தெரப்பி, இன்னொன்று மண் சிகிச்சை. மகாத்மா காந்தியடிகளுக்கு சத்திய சோதனை புக்கில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இயற்கை மருத்துவ சிகிச்சைகளை பற்றி விவரித்து எழுதியிருப்பார். ஆக இந்த ஃபாஸ்டிங் வந்து நோய்கள் உள்ளவங்களுக்கு, தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க,
மூட்டு வலிகள் உள்ளவங்க, ரொம்ப நாளாக தோல் நோய்கள் உள்ளவங்க, ஹார்மோன் இம்பேலன்ஸ் உள்ளவங்க, ஃபேட்டி லிவர் இருக்குது சார், என்ன சார் பண்ணுறது? உடம்புல ஃபேட் அக்குமுலேஷன்ஸ், அங்கங்கே இதயத்தில் ரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டிருக்கு, என்ன பண்ணலாம்? ஃபாஸ்டிங் இருக்கும் பொழுது அந்த ஃபேட்டானது யூட்டிலைஸ் ஆகும். கையில் காசு இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? பேங்க்லேருந்து எடுத்துருவோம், சேமிப்புலேருந்து எடுத்துருவோம். அதே மாதிரி ஃபாஸ்டிங் இருக்கும் பொழுது உடம்புக்கு தேவையான அந்த கொழுப்பு சத்தை எங்கேருந்து எடுத்துக்கும்? ஆல்ரெடி எங்கே ஸ்டோர் ஆகிருக்கோ அங்கேருந்து எடுத்துக்கும். ஆக இந்த பஞ்சதந்திரத்தில் 3 விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். ஆமாம், முழு நேரம் இன்றைக்கி நைட்டு இன்றைக்கி காலையில் ஆரம்பித்தோம்னா இன்றைக்கி இரவு வரதும் வரையும் செய்யலாம். அடுத்த நாள் காலையில் நம்ம ஃப்ரூட்ஸோட முடிச்சிக்கலாம். ஸோ நல்ல விஷயம் கேட்டீங்க. ஃபாஸ்டிங் ஆரம்பிக்கும் பொழுதும் முடிக்கும் பொழுதும் கண்டிப்பாக வந்து சில மிக முக்கியமான விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். நாளைக்கு ஃபாஸ்டிங் இருக்க போகிறோம் அன்றைக்கி. அதனால் இன்றைக்கி நைட்டு என்ன பண்ணலாம்? மதுரை முனியாண்டி விலாஸில் அதாவது ஏதாவது ஒன்று காரசாரமாக சாப்பிட்றலான்னா அடுத்த நாள் என்ன ஆகும்? லூஸ் மோஷன் தான் போகும், வயிறு எரிச்சல் அதிகமாகிடும். முடிக்கும் பொழுதும் ஒரு நாள் ஃபுல்லாக ஃபாஸ்டிங் இருந்துட்டுமே ஏதாவது காரசாரமாக சாப்பிட்லாம் அப்படின்னாலும் பிரச்சனை வந்துடும். அதனால் கண்டிப்பாக வந்து ஃபாஸ்டிங் ஆரம்பிக்கிறதும் முடிக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபாஸ்டிங் இருக்கும் பொழுது உடம்பு உஷ்ணம் அதிகமாக வெளியேறக்கூடிய காரணத்தினால ஒரு ஈரத்துணி நினச்சி வயிறுலையும் கண்ணிலையும் போட்டுக்கலாம். இங்கே மண்பட்டி போட்டோம்ல அது மாதிரி ஐ வாஷ் பண்ணலாம். தலை பாரமாக இருந்ததுன்னா வேது பிடிச்சிக்கலாம். சரியாக தூக்கம் வரல அப்படின்னா வெந்நீரில் உப்பு போட்டு கால் வச்சுக்கலாம் பக்கெட்டில். இது மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது நல்ல தூக்கம் வரும். இந்த ஃபாஸ்டிங்கால் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளை நாம் குறைத்துக் கொள்ளலாம். அடுத்தது யோகாசன பயிற்சிகள். அது ஸ்ரீதர் சார் அழகாக வந்து தொடர்ச்சியாக சொல்லி கொடுத்துட்ருக்காரு. பஞ்சதந்திரத்தில் 4வது விஷயம், தொடர்ச்சியாக யோகாசன பயிற்சிகள் செய்வதனால உலகம் முழுவதும் 144 நாடுகளுக்கு மேலாக இந்த யோகாசன பயிற்சி செய்கிறாங்க. வரக்கூடிய ஜூன் 21 இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் யோகா, உலக யோகா தினம். பகல் பொழுது அதிகமாகவும் இரவு பொழுது குறைவாகவும் இருக்கக்கூடிய நாள் வந்து ஜூன் 21. அதனால தான் அந்த நாளை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் யோகாசன பயிற்சி இங்கே கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை, கற்றுக்கிட்டதை தொடர்ச்சியாக பண்ணுறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ யோகாசன பயிற்சியும் ஒருவேளை இயற்கை உணவு நம்ம சாப்பிட்டோம்னா அதிகப்படியான மருத்துவ செலவுகளை நாம் குறைத்துக் கொள்ளலாம். அடுத்து தியான பயிற்சி. நீங்கள் காலையில் அந்த சவுண்டு ஹீலிங் தெரப்பியில் அது ஒரு தியானம் தான். எந்த அளவுக்கு நம்ம வந்து மைண்டை ரிலாக்ஸ்டாக வச்சுருந்தோம். ரங்கநாயகி மேடம் வந்து சொன்னாங்க, உங்கள் ஃபீட்பேக்கில் அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் மேடம். ஸோ ரொம்ப அற்புதமாக இருந்தது. பல நாட்களுக்கு அப்புறம் மைண்ட் இந்தளவு இன்றைக்கி தான் ரொம்ப காமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் தெரப்பி, ஒரு சின்ன மியூசிக்கை போட்டு அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி தினந்தோறும் ஒரு 5 நிமிஷமாவது தியான பயிற்சி செய்யும் பொழுது கண்டிப்பாக பெரிய மாற்றங்கள் நடக்கும். இந்த 5 விஷயத்தையும் பஞ்ச தந்திரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அடுத்து இயற்கை மருத்துவ சிகிச்சை முறைகள். இயற்கை மருத்துவ சிகிச்சையில் பஞ்சபூதங்களை அடிப்படையாக வச்சு அளிக்கக்கூடிய சிகிச்சை வந்து இயற்கை மருத்துவ சிகிச்சை. பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது எதை சொல்கிறோம்? நம்ம நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். இதில் நீர் சிகிச்சை என்பது நீராவி குளியல், இடுப்பு குளியல், முதுகுத்தண்டு குளியல் இப்படின்லாம் இருக்குது. ஒவ்வொரு நோய்க்கு தகுந்தாற் போல் அந்த சிகிச்சையை கொடுக்குறது. அடுத்து நெருப்புக்கு வந்து வாழை இலை குளியல், சன்பாத் எடுக்கிறது. நிறைய பேருக்கு பெண்களுக்கு தான் மூட்டு வலி, இடுப்பு வலி. எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் அதிக எண்ணிக்கை மூட்டு வலி, இடுப்பு வலினா யார் அதிகமாக இருப்பாங்க? ஆண்களா பெண்களா? பெண்கள் தான். காரணம் என்ன? ஒன்று சத்து பற்றாக்குறைவு, 2வது சூரிய ஒளி படாமல் இருக்கிறது. சூரிய ஒளி விட்டமின் டி இல்லை அப்படின்னாவே நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் கூடிய கால்சியமானது எலும்பில் போய் சேராது. அதனால் விட்டமின் டி வந்து ரொம்ப முக்கியம். சூரிய ஒளி குளியல் என்பது மிக மிக முக்கியம். அது இயற்கை மருத்துவத்தில் எப்போவுமே நாங்கள் சொல்கிறது உண்டு. வாழை இலை குளியல். அதுக்கப்புறம் காற்று சிகிச்சை. காலையில் காற்று சிகிச்சை எடுத்துக்கிட்டீங்க. இப்போ இங்கே ஒரு மெஷின் வந்திருக்கு திலைநகரில், புதுசாக எங்களுக்கு கூட ரெக்கமெண்ட் பண்ண சொன்னாங்க. சார் அந்த மிஷினில் நீங்கள் உட்காந்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக நிறைய ஆக்சிஜன், செறிவூட்டப்பட்ட ஆக்சிஜன் வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டே இருப்போம், உடம்பு நல்லா இருக்கும். அது வந்து உண்மையான விஷயந்தான். இன் ஃபியூச்சர்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பாட்டில் வாட்டர் இருக்க மாதிரி ஆக்சிஜன் சிலிண்டர் கட்டிட்டு தான் நம்ம போக வேண்டிய சூழல் இருக்குது. ஸோ அவர் சொன்னது நம்ம ஃபீல் பண்ணி அது எப்படின்னா நிறைய ஆக்சிஜன் கொடுக்குறாங்க. அந்த ஆக்சிஜன் வந்து நம்ம முறையாக பயன்படுத்தாதனால யாரெல்லாம் பிராணாயாம பயிற்சி செய்யலையோ அவங்களாம் அந்த மெஷினில் ஒரு நாளைக்கு 3500 கொடுத்து நம்ம இருந்தால் என்ன பண்ணலாம்? 1 மணி நேரம் வந்து அந்த காற்றை நம்ம சுவாசிச்சோம்னா நல்லாயிருக்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. பிராணாயாமத்தை பண்ணோம்னா அந்த காசு செலவு தேவையில்லை. இல்லைன்னா கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். மற்ற மருந்துக்கு செலவு பண்ணுறது, அது மாதிரி செலவு பண்ணுறதுல எந்த விதமான தப்புமே இல்லை. ஆக அந்த பிராணசக்தியை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு, உயிர் ஆற்றலை அதிகப்படுத்துவதற்கு மனிதனின் முதல் உணவான காற்றை அதிகமாக பயன்படுத்த வேண்டும். 2வது தண்ணீரை அதிகமாக பயன்படுத்த வேண்டும். 3வது உணவு வந்து பார்த்திங்கன்னா பல உணவுகளை அதிகமாக பயன்படுத்த வேண்டும்.
4வது உணவு சமைத்த உணவு குறைவாக பயன்படுத்த வேண்டும். இந்த 3 உணவுகளை அதிகமாக யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு எப்போவுமே உடலும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும், சாத்வீகமாக இருக்கும். ஆக இந்த 5 விஷயங்கள் பஞ்சதந்திரங்கள் சொல்கிறோம். இயற்கை மருத்துவத்தில் இந்த சிகிச்சைகளை பற்றி நம்ம பேசணும். காந்த சிகிச்சை, மேக்னட்ஸை யூஸ் பண்ணி அழைக்கக்கூடிய சில ட்ரீட்மெண்ட்ஸ் உண்டு. ஹை பவர் மேக்னட், லோ பவர் மேக்னட், மீடியம் பவர் மேக்னட் சொல்லி சில மேக்னட்ஸ் உண்டு. இந்த காந்தங்கள் இந்த ப்ளூ கலர் மேக்னட்டை நெத்தியில் இப்படி வச்சிடுறோம், ரெட் கலர் வந்து இந்த பகுதியில் வச்சிடறோம். ஸோ ரெண்டுமே இப்படி 5 நிமிஷம் வைக்கும் பொழுது நல்லா தூக்கம் வரும். NRன்னு போட்டிருக்கோம். என்னென்னா நார்த்து ரைட் சைடு, SL அப்படின்னு போட்டிருக்கோம், சவுத்து லெஃப்ட்டு. படுத்துக்கிட்டு வச்சுக்கலாம், படுத்த நிலையில் நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து மீடியம் பவர் மேக்னெட்ஸ். இது வந்து பேக் பெயின் வைக்கிறது, இது தலைக்கு வைக்கக்கூடாது. அது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மன அழுத்தம் அதிகமாக இருக்குது, தலைவலி அதிகமாக இருக்குது அப்படின்னா புருவ மரத்துக்கு மேலே வந்து இந்த காந்தங்களை நீங்கள் வைத்து ஒரு 5 நிமிஷம் படுத்திருந்தோம் அப்படின்னா நாள்பட்ட தலைவலிகளை குறைக்கும், மன அழுத்தம் குறையும், டீப் ஸ்லீப் நல்லா கிடைக்கும். சைனஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அந்த காந்தங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். அதில் நீங்கள் வீட்டிலேயே நீங்கள் அதை பண்ணிக்கலாம். ஹை பவர் மேக்னெட் என்ன பண்ணுவோம், இப்போ மூட்டு வலி இருக்குது, இடுப்பு வலி இருக்குன்னா அந்த இடங்களில் மேக்னெட்ஸை வச்சு 20 நிமிஷம், அரை மணி நேரம் வச்சுருந்துட்டு அந்த சிகிச்சை கொடுப்போம், நல்ல ரிசல்ட் இருக்கும். அப்புறம் அக்குப்ரெஷர் ட்ரீட்மெண்ட், பாதளத்த சிகிச்சை. நேற்று எடுத்தீங்கல்ல, பாதளத்த சிகிச்சை எப்படி இருந்தது? ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி. ஸோ இந்த ரிஃப்ளெக்ஸ் பாயிண்ட்ஸ் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளோட நரம்பு முடிச்சுகள் எங்கே முடியுது? உள்ளங்காலில், காதில், கையில் முடியுது. ஸோ இந்த உள்ளங்காலில் அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக உள்ளுறுப்புகளை நல்லா தூண்டி அதற்கு தேவையான ஆற்றலை கொடுத்து அந்த இம்பேலன்ஸ் ஆஃப் எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை கண்டிப்பாக வந்து இந்த பாத அழுத்த சிகிச்சைகள். இந்த சிகிச்சையோடு சேர்ந்து மிக முக்கியமாக உணவு சிகிச்சையும் யோகாசன பயிற்சி, அக்குபஞ்சர் இருக்குது, அப்புறம் கப்பிங் தெரப்பி இருக்குது, மண்ண சிகிச்சைன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, வாழை இலை குளியல், மண் குளியல், இதெல்லாமே சேர்ந்தது தான் இயற்கை மருத்துவ சிகிச்சைகள். இதை எதை ஆதாரமாக வச்சுருக்குன்னா பஞ்சபூதங்களை ஆதாரமாக வச்சுருக்கு. இதில் எது மாதிரியான நோய்களை வந்து இயற்கை மருத்துவத்தில் பார்த்துட்ருக்கோம், இது வரையும் நிறைய பேருக்கு சிகிச்சை கொடுத்து பலன் பெற்றிருக்காங்க, குணமாயிருக்காங்க அப்படின்னா, சார் கலியபெருமாள் சார் அவங்களுடைய ஃபீட்பேக்கில் கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு கேஸ் வந்து கலியபெருமாள் சார் அவங்களுடைய ரிலேட்டிவ் தான், கிட்னி ஃபெயிலியர் 2005. அவருக்கு வந்து டயாலிசிஸ் பண்ணி ஆகணும், கான்சியஸ் போயிடும், செமி கான்சியஸில் தான் வந்தார். அந்த கேஸ் ஃபஸ்ட்டு கேஸ் எனக்கு 2005. அந்த கிட்னியை ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ரீனல் ஃபெயிலியர். அதில் வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துட்ருக்கோம். இயற்கை மருத்துவத்தில் ரிசல்ட் கிடைக்கிது பல்வேறு இடங்களில். அது ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ன்னு சொல்லக்கூடிய ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், மூட்டுக்கு மூட்டு வலி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஸ்டீராய்ட்ஸ் தான் வந்து வலி, பெயின் கில்லர் கொடுப்பாங்க. அது வருஷக்கணக்காக கொடுக்கும் பொழுது லிவர் அண்ட் கிட்னி அஃபெக்ட் ஆகிடும். அந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு நல்ல ரிசல்ட். அதே போல் டிஸ்க் கம்ப்ரஷன், கழுத்தில் இடுப்பில் வந்து சவ்வு அழுத்தம் ஏற்பட்டிருக்கு, அதுக்கு வந்து சர்ஜரி பண்ணோம், ரொம்ப அட்வான்ஸ் ப்ரொலாப்ஸ் ஆகிடுச்சு, வேறு வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு ஆக்சிடென்டல் கேஸ்னால் சர்ஜரி பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனால் எல்லாத்துக்கும் அந்த சர்ஜரி பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை. ஸோ அதுக்கு வந்து நேச்சுரோபதியில் நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. வஸ்தி ட்ரீட்மெண்ட், கழுத்தில் வந்து பாத்தி மாதிரி கட்டி, இடுப்பில் பாத்தி மாதிரி கட்டி ஹாட் ஆயில் ஃபில் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட், முதுகு தண்டு குளியல், ஸ்பைனல் பாத்து, கப்பிங் தெரப்பி, மசாஜஸ், இது மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் உண்டு. ஸோ அதுபோல் கிரானிக் ஸ்கின் டிசீஸ், சோரியாசிஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவர்களை பார்த்துட்டு நம்மள்ட்ட கடைசியாக வருவாங்க. ஒரு பேஷண்ட் உட்கார 1/4 மணி நேரம் தான் பேசினார், இவ்வளோ ஸ்கேலிங்ஸ், செதிலாக வந்து கொட்டுது. ஸோ அந்த கண்டிஷன்ஸ்க்கெலாம் அந்த இயற்கை மருத்துவத்தில் அவருக்கு ரிசல்ட் நல்லா கொடுத்தோம். 1.5 மாதம் தங்க வச்சோம். 15 வருஷமாக சோரியாசிஸ் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் அது முழுமையாக வந்து அவருக்கு சரியாக இருக்குது. நிறைய பேஷண்ட் விரக்தியாக கேட்குறாங்க. ஒரு பேஷண்ட் கூட வந்து ஒரு யோகா வரைய சொன்னார். ஒரு பேஷண்ட் வந்து டாக்டரை போய் பார்க்குறாரு, பார்த்துட்டு அந்த பேஷண்ட் வந்து ரொம்ப விரக்தியாக கேட்குறாரு, டாக்டர் நான் சாவர வரையும் மருந்து மாத்திரை சாப்பிட்டு தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டு தான் ஆகணும். உடனே அந்த டாக்டர் பதில் சொல்கிறாரு, யார் அப்படி சொன்னால் அதெல்லாம் இல்லை, நீங்கள் வாழ்கிற வரையும் சாப்பிட்டா போதும், வாழ்கிற வரையும் சாப்பிட்டா போதும். அப்போ வந்து மருந்து மாத்திரைங்கிறது பிபி, சுகருக்கு, கொலஸ்ட்ராலுக்கு வாழ்நாள் முழுதும் சாப்பிடக்கூடிய ஒரு சூழலில் நம்ம இருக்கோம். அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இயற்கை உணவுகளை நம்ம சாப்பிட்டு இயற்கை வாழ்வியல் முறைகளை நம்ம கடைபிடிக்கணும். நாள்பட்ட நோய்களுக்கு இயற்கை மருத்துவத்தில் ஆங்கில மருத்துவ முறையோடு இணைந்து நம்ம இயற்கை மருத்துவ சிகிச்சை செய்கிறோம்.
இயற்கை மருத்துவத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும் பொழுது ஆங்கில மருந்துகளின் அளவை படிப்படியாக கணிசமாக குறைத்து அது என்ன பண்ணுறோம், அதிலேருந்து வெளியேறக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணுறோம். ஆக கடைசியாக வந்து ஆபத்துக்கு அலோபதி, இனிமையாக வாழ இயற்கை மருத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட நம்ம இந்த பகுதியை நிறைவு செய்வோம். ஸோ இயற்கை மருத்துவத்தில் பல ஃபீட்பேக் வந்து நீங்கள் கூகுள் ரிவ்யூஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மருத்துவமனை பற்றி இருக்குது, ஃபீட்பேக் கீழே இருக்குது. இங்குள்ள மருத்துவ பேஷண்ட்ஸோட ஒருத்தங்க சொல்லி ஒருத்தங்க வரக்கூடிய நோயாளிகள் தான் வந்து பேஷண்ட்ஸ் தான் இருக்காங்க. அதனால் அந்த திருவாக்கு எல்லாமே வந்து நம்ம அதை அழகாக சொல்லியிருப்பார். உடம்பான் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்பது திருவாக்கு. ஆக இந்த உடம்பையும் உள்ளத்தையும் மேம்படுத்தக்கூடிய இயற்கை உணவை உண்போம், உடற்பயிற்சிகள் குறிப்பாக யோகாசன பயிற்சிகளை செய்வோம், தியான பயிற்சிகள் செய்வோம், நம் உடலையும் உள்ளத்தையும் மேம்படுத்துவோம் என்று கூறி ரொம்ப இந்த மதிய நேரத்தில் ரொம்ப நேரம் இந்த என்னுடைய செஷனை கேட்டதுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.